ஹலோ கைஸ், வெல்கம் டு Goofy Geeks. ஃபைனலாக JJK 1 வீக் பிரேக் முடிஞ்சிருக்கு. பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் சரி சாப்டர் வந்திருக்குமா சொல்லிட்டு போய் பார்த்தா ப்ரீ ஸ்பாய்லர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ முன்னாடி சொல்லிக்கிறேன், ஸ்பாய்லர் அலர்ட், ஓகேவா? நான் ஸ்பாய்லர்ஸ் செக் பண்ணி பார்க்குறப்போ என்னத்தை சொல்கிறது, மைண்ட் ப்ளோவிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, இந்த சாப்டரில் அப்படின்னா மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. அண்ட் மற்றபடி வேற என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கன்ஃபார்மாக ஃபைட்டு தான், பட் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனாலுமே இங்கே எல்லாருமே நினச்ச ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதுதான் இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் ஹனா ஜேக்கப் லேடர் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம சுக்குனா இருக்க பிளேஸை யூஜி கொலாப்ஸ் பண்ணி விட்டுறான். அதனால பேலன்ஸ் தர மாதிரி சுக்குனா கீழே விழுந்துகிட்டு இருக்கப்போ கரெக்டா ஹனா வந்து ஜேக்கப் லேடர் யூஸ் பண்ணிடுறா. இப்போ சுக்குனா என்ன பண்றான் அப்படின்னா, ஒவ்வொரு கல்லுமே விழுது பாத்தீங்களா, அது மேல அப்படியே ஜம்ப் ஆகி ஹனாவை வந்து நெருங்கிட்டு இருக்கான். இப்போ சுக்குனா என்ன ரியலைஸ் பண்றானா, யூட்டோட டொமைன்ல ஜேக்கப் லேடர் யூஸ் பண்ணும்பொழுது அது கரெக்டா சுக்குனா மட்டும் தான் ஹிட் பண்ணிருக்கும். ஆனா இப்போ யூஸ் பண்ற ஜேக்கப் லேடர் டோடா யூஜியும் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால இப்போ சுக்குனா ஸ்ட்ரெயிட்டா ஹனாவை போய் அடிக்க போனானா அவனை தடுக்கிறதுக்கு வேற யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பிகாஸ் மற்ற ரெண்டு பேர்த்து மேலுமே ஜேக்கப் லேடர் அட்டாக் பண்ணதுனால அவங்களால வந்து சுக்குனாவை தடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் இப்போ ஏஞ்சல் வந்து ஹனாவை வார்ன் பண்றான், இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ளேயே சுக்குனா ஹனாவோட பின்னாடி வந்துட்டு அவளை அட்டாக் பண்ண போறான். ஹனாவோட ஜேக்கப் லேடர் முன்ன மாதிரி பவர்ஃபுல்லா இல்ல, நானும் மிகுமே தனியா பிரியறதுக்குள்ள இந்த ஏஞ்சலை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சுக்குனா சொல்றான். பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம சுக்குனாக்கு எவ்வளவு பெரிய பிளாட் ஆர்மர் ஒவ்வொரு சாப்டருக்கு வந்துகிட்டு இருக்குன்னு. ஓகே, இப்போ சுக்குனா என்ன பண்றான்னா பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணி ஹனாவை அடிக்க ட்ரை பண்றான். பட் டோடோ ஹனாவை காப்பாத்துறதுக்கு அந்த பஞ்ச அவன் வாங்கிக்கிறான். அப்போ சுக்குனா டோடோவை பார்த்து என்ன சொல்றானா, இவன் உண்மையாலுமே ஒரு ஜுட்சுட்சு சாஸ்திரர் தான் அப்படின்னு சொல்றான். ஃபைனலி டோடோவே நம்ம சுக்குனா பாராட்டிட்டான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, டோடோ அண்ட் ஹனா ரெண்டு பேர்த்தாலுமே இப்போ மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால நான் ஏஞ்சல் அப்புறமா போட்டு தள்ளிக்கிறேன் அப்படின்னு சுக்குனா டிசைட் பண்றான். அப்போ பாத்தீங்கன்னா சுக்குனாக்கு பின்னாடி யூஜி வந்துடுறான். சுக்குனாக்கே ஷாக்கிங், எப்படி அவன் ஜேக்கப் லேடர்ல இருந்து தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஜி சுக்குனோட மூஞ்சில ஒரு அடியை போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா சுக்குனோட ரெண்டு காலையுமே பிடிச்சிட்டு அப்படியே தரையில அடிக்கிறான். ஸோ அதனால சுக்குனா ஒரு பில்டிங் உடைச்சிட்டு அதுக்குள்ளேயே போயிடறான். பட் மறுபடியும் சுக்குனா அந்த பில்டிங் விட்டு வெளியே வரும் பொழுது யூஜி என்ன பண்றானா, அந்த பில்டிங்கை டிஸ்மேண்டல் யூஸ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி விட்டுறான். இப்போ சுக்குனா என்ன பண்றானா, எப்படி சொல்றது, இப்போ சுக்குனா என்ன பண்றானா, அவனோட உடஞ்சு போன கை இருக்கு பாத்தீங்களா, ஐ மீன் வெட்டப்பட்ட கை, அந்த கையை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணி நம்ம யூஜி வந்து பஞ்ச் பண்றான். இப்போ நரேட்டர் என்ன சொல்றானா, அடிஷ்னலா 2 பிளாக் ஃபிளாஷை சுக்குனா லான்ச் பண்ணதுனால அவனோட ஆர்சிட்டியை மறுபடியும் ரீகெயின் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. தென் யூஜோட மூஞ்சி, கையை, மொகரை எல்லாத்துலயுமே சுக்குனா அவன் பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸையுமே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். மெகுமி அண்ட் சுக்குனா ரெண்டு பேர்த்தோட சோலுக்கு நடுவில் இருக்க அந்த பவுண்டரியை டார்கெட் பண்ற யூஜோட டிஸ்மேண்டல் சுக்குனாவை டச் பண்ணாத வரைக்கும் யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சுக்குனா திங்க் பண்றான். ஆனா யூஜி வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அவன் மறுபடியும் ஏஞ்சி வந்து அவனால முடிஞ்ச அளவுக்கு சுக்குனா அடிக்க ட்ரை பண்றான். ஆனா சுக்குனா யூஜியோட சோல் டிஸ்மேண்டல அவன் மேல யூஸ் பண்றதுக்கு அளவே பண்ண மாட்டேங்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா யூஜியை போட்டு மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. இந்த பிளாஷ்பேக்ல என்ன அப்படின்னா, நம்ம கோஜோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜோக கிட்ட சண்டை போடும் பொழுது நம்ம யூஜி கூட்டம் வந்துட்டு இந்த மாதிரி டொமைன் எக்ஸ்பென்ஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கோஜ் என்ன சொல்லியிருப்பானா, இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனை உருவாக்குறதுக்கு நிறைய கர்ஸ்ட் எனர்ஜி தேவைப்படும், ஆனாலுமே அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. முதல்ல இந்த டொமைனை யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்ல அந்த யூசரோட மொத்த ஸ்டேட்ஸுமே அப்கிரேட் ஆகும் அப்படின்னு கோஜோ சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அதை காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சுக்குனா மாதிரியே நம்ம யூஜியும் டொமைன் எக்ஸ்பென்ஷனுக்கான சிம்பிளை வந்து மேக் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா யூஜோட பாடியை சுக்குனா டேக் ஓவர் பண்ணும்போது சிம்பிள்ஸ் வரும் இல்லையா, அதே மாதிரியே யூஜோட பாடியிலுமே சிம்பிள்ஸ் அப்பியர் ஆகுது. இதோட சாப்டர் முடியுது. நரேட்டர் என்ன சொல்றானா, இருவரின் தீர்க்கமான போரும் தெரியாத களத்தில் நுழைகிறது அப்படின்னு சொல்றாரு. யூஜி டொமைன் எக்ஸ்பென்ஷனை ஆக்டிவேட் பண்ணதை தவிர இந்த சாப்டர்ல ஒரு மண்ணும் கிடையாது. ஏகப்பட்ட பிளாட் ஆர்மரை நம்ம கேகே அகாடமி சுக்குனாக்கு அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு. ட்விட்டரில் ஒரு போஸ்ட் பார்த்தேன், யூஜி வந்து சுக்குனா அடிக்கிற மாதிரி, பட் கேகே அகாடமி சுக்குனா வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். அது வந்து கிடைச்சா உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். அண்ட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம சாப்டர் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். அண்ட் எனக்கு வந்து கேகே அகாடமியை திட்டணும் போல இருக்குது, ஸோ நான் திட்டிக்கிறேன். டேய் கேகே அக்குட்டமி, உனக்கு அறிவு இருக்காடா வென்று? சோறு துண்ணுறியா இல்ல வேற ஏதாச்சும் தின்னுறியா?